எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர். சில நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நமக்கு திட்டமாக போதிப்பார். நாம் நடக்க வேண்டிய பாதைகளை காண்பிப்பார். அதே போல இன்றைக்கு அவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினதுபடி எழும்பு. பாருங்கள், கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால், மகனே நீ எழும்பு என்று சொல்லுகிறார். மகளே நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். எப்படி எழும்ப வேண்டுமா? பூர்வ நாட்களிலும், அழகாக சொல்லுகிறார், முந்தின நாட்களிலும் நீ எப்படி பலன் கொண்டு எழும்பினாயோ அப்படி எழும்பு என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் படுத்திருக்கலாம். எலியா என்கிற தேவ மனிதனை பாருங்க, மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஏசபேல் என்கிற ஒரு பெண் அவருக்கு விரோதமாய் பேசின வார்த்தையின் நிமித்தமாக அவர் உள்ளம் உடைந்து சோர்ந்து போனார். நாளைக்கு உன் தலை உன் கழுத்தில் இருக்காது என்று சொல்லி ஆகாபின் மனைவியாகிய ஏசபேல் எலியாவை எச்சரிக்கிறார், பயமுறுத்துகிறாள். உன்னை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி பயமுறுத்துகிறாள். அவளுடைய வார்த்தையின் நிமித்தமாக எலியா என்கிற தேவ மனிதன் சோர்ந்து போனவராய், பயந்து போனவராய், போதுமாண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அழுது கொண்டு சோர்ந்து கொண்டு சூறை செடியின் கீழ் போய் படுத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் உங்கள் ஆவியில சோர்ந்து போனவர்களா இருக்கிறீர்களோ? ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு மகனே. சில நேரங்கள்ல பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்கு வருகிற போராட்டம். எனக்கு தெரிந்து ஒரு அருமையான தேவ மனிதன் கர்த்தருக்காக உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மனைவி அந்த ஊழியத்தை விரும்பவே இல்லை. நீங்கள் சரித்திரத்தில் படித்திருப்பீர்கள், வில்லியம் கேரி அவருடைய மனைவி இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. அதே போல எனக்கு தெரிந்த அந்த ஊழியக்காரருடைய மனைவியும் அவருக்கு ஊழியத்திலே உடன்படவே இல்லை. அது நிமித்தமாக அவர், நான் ஊழியம் செய்வதை விட ஏதாவது ஒரு பிசினஸ் செய்து பிழைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சோர்ந்து போனார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல விதங்களில் போராட்டங்கள் வந்து தேவ பிள்ளைகளை பயமுறுத்தலாம், மேற்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படி சோர்ந்து போய் படுத்து கிடப்பதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை. உள்ளம் உடைந்து என் வழிகளை விட்டு விலகி போவதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை. நீ எழும்பு என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, கடந்த நாளிலே ஒரு அன்பு சகோதரியை பார்த்தேன். பாருங்கள், உத்தமமாக அவர்கள் கர்த்தருக்கென்று வாழ்ந்து வருகிற காலத்தில் அவர்கள் கணவர் அந்த சகோதரிக்கு துரோகம் பண்ணி வேறொரு பெண்ணோடு வாழ்ந்திருக்கிறார். அது நிமித்தமாக இந்த சகோதரியின் உள்ளம் உடைந்து கணவரிடத்துல சண்டை போட்டு, இப்படி என்னால் வாழ முடியாது, எனக்காக நீங்கள் உத்தமமாய் வாழ்ந்தால் நான் உங்களுக்காக வாழுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சகோதரியின் கணவரை சொல்லிவிட்டார், நீ வேண்டுமானால் யாரோடையும் சேர்ந்து வாழ், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொன்னதினால் கணவரை விட்டு புரிந்து வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் அவர்கள் தனித்து உண்மையாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் 1.5 ஆண்டு காலம் கழித்து இவர்களும் கணவர் எப்படி வஞ்சிக்கப்பட்டாரோ அதே பாவத்தில் ஒரு மனிதன் அன்பாய் பேசுகிறான் என்று இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்து போனார். அது நிமித்தமாக உள்ளம் உடைந்து, இனி நான் கர்த்தருடைய பிள்ளை அல்ல, இனி நான் பரிசுத்தவாட்டி அல்ல, இனி கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போய்விட்டார். பாவத்தில் விழுந்து கிடந்த, ஒருவேளை தன் ஆத்துமாவை இழந்து போன அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்துல புத்தி சொல்லி அவர்களை எழுப்ப கர்த்தர் கிருபை தந்தார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு பாவத்துல வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போனதை நிமித்தமாய் சோர்ந்து போய் மடங்கடிக்கப்பட்டு படுத்து கிடக்கிறீர்களோ, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? நீ ரட்சிக்கப்பட்டிருந்த காலத்துல எனக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினாய், எனக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாய், எனக்காக எவ்வளவு ஓடினாய், நான் அதை மறக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ விழுந்து கிடப்பது எனக்கு பிரியமல்ல, இன்றைக்கு நீ சோர்ந்து போயிருப்பது, செயல்படாமல் இருப்பது எனக்கு பிரியமல்ல. நீ எழும்பு, நீ எழும்பி உன்னை பலன் உள்ளவனாய் மாற்றிக்கொள், நீ பலன் கொள் என்று சொல்லுகிறார். நீயே உன்னை திடப்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு பக்கபலமாயிருப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, அவருடைய மகிமையான ஊழியத்தை செய்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் விழுந்து கிடப்பதையும் சோர்ந்து போயிருப்பதையும் கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் மறுபடி எழும்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அப்பொழுது நீங்களும் சந்தோஷமாய் இருப்பீர்கள், கர்த்தரும் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமது அன்பை விளங்க பண்ணும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை காண்பியும். இப்பொழுதும் உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். விழுந்து போனவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், வஞ்சிக்கப்பட்டவர்களாய், மடங்கடிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவரே, பலனற்று இருக்கிற உமது பிள்ளைகள் எலும்பி கர்த்தருக்குள் பலனடையத்தக்கதான கிருபை கொடுத்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. என் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரஞ்சித், என் கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் கைவிடவே மாட்டார். மேகலா, உனக்கு வேண்டிய நன்மையை பரத்திலிருந்து அவர் தருவார். ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் எழும்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக துணை நிற்பார். God bless you.